Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தான். மழைக்காலம் வந்துடுச்சு. ஸோ நம்மளோட துணி எல்லாத்தையும் காய வைக்கிறது ரொம்பவே ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் 4 ஈஸி மெத்தட்ஸில் எப்படி வீட்டில் துணி காய வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெத்தட் நம்பர் 1. ஃபஸ்ட்டு மெத்தட் ரொம்ப சிம்பிளான மெத்தட், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கெட்டோட மூடி தான் வந்து நான் எடுத்திருக்கேன். பக்கெட்டோட மூடி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த பெயிண்ட் பக்கெட்டோட மூடி இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஏதாவது ட்ரேலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரே இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பக்கெட்டோட மூடியை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெழுகுவத்தியை வச்சு நல்லா ஹீட் பண்ண ஒரு கம்பியை வச்சு உங்களுக்கு எத்தனை கிளிப்ஸ் வேணுமோ அத்தனை கிளிப்ஸ் போடுறதுக்காக நீங்கள் வந்து அதை ஹோல் போட்டுக்கோங்க. இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நான் இதை வந்து டபுள் லேயரில் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப், கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் வந்து 10 ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கெட் மூடியோட சென்டர்லையும் அதுக்கப்புறம் சுற்றியும் வந்துட்டு 5 ஹோல் வந்து போட்டிருக்கேன். அதாவது 4 சைடு 4 ஹோல், அதே மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் வந்து போட்டிருக்கேன். இது மாதிரி 4 ஹோல் நீங்கள் போடுறப்ப அது வந்து பேலன்ஸ்டாக நிற்கும். இப்போ அது மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட உள்ளன் த்ரெட் இல்லை அப்படின்னா நீங்கள் சணல் கயிறு இருந்துச்சுன்னா சணல் கயிறு கூட எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு ஒரு ஹோல்லையும் இந்த மாதிரி அந்த உள்ளன் நூலை விட்டுட்டு அதில் ஒரு கிளிப்பை வச்சு நம்ம வந்து கட்ட போகிறோம். கிளிப்பில் வந்து சில கிளிப்பில் வந்து ஓட்டை இருக்கும், சில கிளிப்பில் அந்த மாதிரி கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பிக்குள்ளே ஹோல் இல்லாத கிளிப்பில் அந்த மாதிரி கம்பிக்குள்ளே விட்டுட்டு கட்டிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஹாய் சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். ஹாய் அனுஷியா, ஷலீமா, தன்யா, மேகலா, லோகப்ரியா, லக்ஷ்யா, விமல், காவ்யஸ்ரீ, சுபிக்ஷன், அகிலேஷ், சிவப்ரியா, ரகமான், சங்கீதா, லீலா இளங்கோவன், ரிஃபானா, கலிமீனா, ரஜியா பானு, ஹைதா. உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போது நான் வந்து அந்த ஃபுல் கிளிப்பும் வந்து கட்டி முடிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கெட், அதாவது இது பக்கெட் கிடையாது, நம்ம பிளாஸ்டிக் டப்பாவோட ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்துட்டு நான் வந்து தெரியாமல் 5 ஹோல் போட்டுட்டேன். நீங்கள் வந்து அந்த சென்டர் ஹோல் மட்டும் போட்டால் போதும், பக்கத்தில் இருக்க 4 ஹோல் தேவையில்லை. அதுக்கப்புறமா அதில் எப்படி ஓரத்தில் சுற்றி ஹோல்ஸ் போட்டோமோ அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கிளிப்ஸ் போடணுமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரியே கிளிப்பை வந்து இதுலேயும் வந்து கட்டி தொங்க விட்டுறலாம். சென்டரில் ஒரு ஹோல் போட்டால் போதும், 4 ஹோல் போடணும்னு அவசியம் கிடையாது. நான் தெரியாமல் வந்து போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 ஹோல் தான் போட்டேன். ஸோ 4 கிளிப்பை வந்து இதில் கட்டி விட்டுட்டேன். இப்போது நம்ம மேலே ஹோல் போட்டோம் இல்லையா 5 ஹோல், அதில் வந்து உள்ளன் நூலை 2ஆக மடிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வெயிட் தாங்கணும் அப்படின்றதுக்காக 2 நூலாக நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் சணல் கயிறாக இருந்தால் ஒரு நூலே போதும். இப்போ போட்டுட்டு இது அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ முடிச்சு போட்டாலும் ஓகே, இல்லை முடிச்சிக்கு பதிலாக அந்த மாதிரி ஏதாவது குச்சியை வச்சு நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அது நிற்கும், வெளியில் போகாமல். நீங்கள் முடிச்சு நல்லா பெரிய சைஸ் முடிச்சியாக போடுறதா இருந்தாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். குச்சி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் அது மாதிரி 4 சைடுக்கும் இந்த மாதிரி குச்சை வச்சு கட்டிக்கிறேன். வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் 4 சைடும் குச்சை வச்சு கட்டிட்டேன். இப்போ நம்ம சென்டரில் ஹோல் போட்டோம் இல்லையா, அந்த சென்டர் வழியாக 2 நூலை வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போது விட்டதுக்கு அப்புறமா நம்ம எல்லோ கலர் ஏற்கனவே இன்னொரு சின்ன மூடி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதை இந்த மாதிரி இழுத்துட்டு இதுலேயும் நீங்கள் முடிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா பெரிய சைஸ் முடிச்சு உங்களுக்கு போட முடிஞ்சதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை, ரிஸ்க் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சீவாங்குச்சி 2 சீவாங்குச்சியை உடச்சி வச்சு கட்டிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஹோலை தாண்டி அது வெளியில் வராது. உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீவாங்குச்சி வச்சு கட்டிடுங்க. இப்போ அதே மாதிரியே மேல் சைடும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அது கீழே நழுவி விழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக நம்மளோட ஆர்கனைசர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட டபுள் லேயர் ஹேங்கர் ரொம்ப சூப்பராக, அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை தூக்கி 4 கயிறும் பிடிச்சோம் இல்லையா, அதில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போது இதை நான் ஹேங் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் மேலே வந்து ஒரு ஹூக்கில் ஹூக் மாட்டிட்டு இந்த ஹேங்கரை வந்து நான் வந்து ஹேங் பண்ணிட்டேன். இப்போது இதில் நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் நீங்கள் காய வச்சுக்கலாம். உங்களோட குழந்தைங்களோட ஷர்ட்டாக இருக்கட்டும், பேண்ட்டாக இருக்கட்டும், பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ட்ரெஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கிளிப், அதாவது சீக்கிரம் காயணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 2 கிளிப்லையும் நீங்கள் மாட்டியும் காய வச்சுக்கலாம். இல்லை ஒரு கிளிப்பில் போட்டாலும் ஓகே தான், உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரியே உள்ளே இருக்கிறதுலேயே நீங்கள் சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக மாஸ்கை வந்து காய வச்சுருக்கேன். பிறந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட இன்னர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக சீக்கிரமாக காஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெத்தட் நம்பர் 2. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிளில் பேக்லாம் வச்சு கட்டுறதுக்காக இது விற்கிறாங்க. இது வந்து 35 ருபீஸ், 30லேருந்து 35 ருபீஸ் வரும்.
இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி தான், பட் இதோட யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடி கயிறு கட்டுறதுக்கு பதிலாக இந்த ஹூக்கை வந்து நம்ம கம்பியில், அதாவது ஜன்னல் கம்பியில் மாட்டிட்டு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா நீண்டும் கொடுக்குது. நீங்கள் கொடி கயிறு வந்து இதை வந்து நான் 2 கயிறு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜன்னல் கம்பியிலேருந்து இது ஒரு கலர் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது, உங்களுக்கு நல்லா நீளமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான், முடிச்சிலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. 2 இதோட அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அந்த 2 ஹூக்கையும் இந்த மாதிரி சென்டரில் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் முடிச்சிலாம் போட்டுட்ருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் இதில் காய வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் நாங்கள் கயிறே இதுக்கு கட்டிக்கலாமேன்னு கேட்கலாம். இது கயிறுன்னா உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆகிடும். இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். கம்மியான துணி அப்படின்னா இந்த ஒரு ஜன்னலில் மட்டும் நீங்கள் மாட்டிக்கலாம். நிறையா துணி காய வைக்க போகிறீங்க அப்படின்னா 2ம் சேர்த்து நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப், கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷர்ட் காய வைக்கிறப்ப இந்த மாதிரி பட்டன் போட்டுட்டிங்க அப்படின்னா இடம் வந்து சேவ் ஆகும். அது மாதிரி ஹேங்கர் போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டைட் வேணும் அப்படின்னா அந்த கம்பியை நல்லா, கயிறை நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் கீழே ஹூக்க மாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த கயிறு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக, அதாவது கீழே தொங்காமல் நல்லா இழுத்து பிடிச்சிக்கும். மெத்தட் நம்பர் 3. இந்த மெத்தட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் இதோட யூஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்லார் வீட்லையுமே கொடை வந்து இருக்கும். அதுவும் மழை காலத்தில் கொடை இல்லாத வீடே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கொடை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து வச்சுட்டு மேலே அந்த மாதிரி கயிறு வந்து கட்டிக்கோங்க. கொடி கட்டுற கயிறு இருக்குல்ல, அந்த கயிறு வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்போ அந்த கொடியோட இன்னொரு எண்டை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே யூ ஹூக் இருந்துச்சு அப்படின்னா அது உள்ளே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து அதை வந்து ஜன்னலில் வந்து கட்டி வச்சுருங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த கொடையோட பேக் சைடு வந்து வளைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த வளையத்தையே வந்து அதில் மாட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இழுத்து ஒரு கம்பியில் வந்து கட்டி விட்டுருங்க. நம்ம நிறையா ஆன்லைன் ஆர்கனைசர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதாவது சீலிங் ஹேங்கர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இழுத்து இந்த கம்பியில் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது மாதிரியும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுலேயும் வந்து பிறந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மேலே வந்து இப்படி காய வச்சுக்கலாம். ரொம்பவே நிறைய துணி வந்து இதில் காய வைக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ், அதுக்கப்புறம் மாஸ்க்கு, இன்னர்ஸு, அது மாதிரி எல்லாத்தையும் இதை போட்டுட்டு மேலே ஏற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா தலையிலையும் படாது, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது மாதிரி போட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், சீக்கிரமாக நமக்கு காஞ்சிரும். இடமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஃபுல் ஹாலும் நீட்டும் தொங்க விடாமல் இது மாதிரி மேலே 2 கொடையை ஏற்றி தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கீழே இறக்கணும் அப்படின்னா அந்த கயிறை லூஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கொடை வந்து தானாக கீழே இறங்கிக்கும். நீங்கள் காய வச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து மேலே ஏற்றி கட்டிட்டீங்க அப்படின்னா மேலே ஏறிக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ துணி இதில் வந்து காய வச்சுருக்கேன் அப்படின்னு. சென்டர்லேயும் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு அதில் வேணும்னாலும் காய வச்சுக்கலாம். இப்போ காய வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த ஜன்னலில் டைட்டாக பிடிச்சி கட்டி விட்டுருங்க. மெத்தட் நம்பர் 4. இந்த மெத்தட் ரொம்பவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான் சொல்லணும். இது மாதிரி உங்கள்கிட்ட வேஸ்ட் பிவிசி பைப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நீளத்துக்கு வேணுமோ அந்த நீளத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆன்லைன் ஆர்கனைசரில் சீலிங் ஹேங்கர் வந்து இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொடிக்கயிறு. அந்த கொடிக்கயிறு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு அந்த கொடிக்கயிறை வந்து இந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம், பைப்புக்குள்ளே. அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பியில் அந்த கயிறை வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அந்த கம்பியை வந்து உள்ளே விட்டுடலாம். உள்ளே விட்டு இப்படி நல்லா தூக்கி இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா அந்த கம்பி வரப்போ அந்த கயிறும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இப்போ வந்தாச்சு. இப்போ கம்பியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். உங்களுக்கு லென்த் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கயிறு போட்டு முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டையும் ஒரு யூ ஹூக்லையும் அதே மாதிரி இன்னொரு எண்டை இன்னொரு யூ ஹூக்லையும் மாட்டணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பைப்போட நீளத்தை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2யும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் நாட் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட சீலிங் ஹேங்கர் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டெப் சீலிங் ஹேங்கர் தான் வந்து பண்ணியிருக்கேன். இதிலே வந்து 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா அது வந்து மேலே போயிடும். அதே மாதிரி கீழே வந்து நூலை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹேங்கர் வந்து கீழே வந்துடும். உங்களுக்கு ஏறி இறங்குறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இழுத்தோம் அப்படின்னா அது வந்து மேலே போயிடும். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த மழை காலத்துக்கு சூப்பரான ஒரு டிப் தான் இது. வந்து நம்ம வந்து காய வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஹேங்கரை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு நம்மளோட துணி எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே அதை இழுத்து அந்த ஜன்னலில் கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா மேலே போய் அது காஞ்சிட்ருக்கும். ஸோ நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த பைப் வந்து ரொம்ப மெல்லிஸ் பைப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பெண்டான மாதிரி தெரியுது. நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான பைப்பாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது பெண்ட் ஆகாது.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து நல்லா மேலே இழுத்து விட்டுட்டு ஜன்னலில் வந்து கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அது யார் தலையிலையும் இடிக்காது, அது பாட்டுக்கு பேசாமல் காஞ்சிட்ருக்கும். இந்த வீடியோ இந்த டைமில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.